நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன இந்த நேரத்துல இதெல்லாம் செஞ்சிருக்க? மாமா, சித்திய கையில பிடிக்கவே முடியல. அப்படியே காத்துல மதந்துட்டே இருக்காங்க. என்னத்த மாறன் கடை ஆரம்பிச்சிட்டான்ற சந்தோஷமா? மாறன் கடை ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதை விட அவன் ஏன் பேரை வச்சிருக்கான் பாத்தியா அந்த கடைக்கு, அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அது பார்த்தப்போ கால் தரையில நிக்கல. உங்க யாருக்காவது தோணுச்சாடா? வீராவுக்கு தான் தோணி இருக்கு. ஆமா, வீராக்கு தோணி இருக்கு. ஆனா நீ வீராவ திட்டின, சண்டை போட்ட, அதானே? அது அம்மா பொண்ணுக்குள்ள அப்படிதான் சண்டை வரும். அப்புறம் நாங்க சேர்ந்துப்போம். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? ஒரு வீட்ல இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானே. நடிக்காத. இத்தனை நாளா வீராவணி வம்பு பிடிச்சிட்டு இருந்த, இப்ப உன் பேரை வச்ச உடனே அப்படியே மாத்தி பேசுறியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவ மேல எப்பவுமே பாசம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியல, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அவளுக்கு என் மேல ரொம்ப பாசம்டா. நீங்க எல்லாம் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய மட்டும் தானே பாத்தீங்க. ஆனா வீரா பாத்தியா, என்ன ஒரு முதலாளியா நினைச்சிருக்கா. அதனால தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. என்ன சித்தி, பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே. உங்களை யார் இந்த வீட்டுல வேலைக்காரியா பாக்குறா? ஐயோ, சந்தோஷத்துல தப்பான வார்த்தையை விட்டுட்டோமே. அது அத்தை, உன்னை வீராவையும் மாறனே கொண்டாட வேணான்னு சொல்லல. அதுக்காக எங்களை இவ்வளவு விட்டு கொடுத்து பேசிட்டியே. ஆமா, யாரும் உன்னை வேலைக்காரியா பாக்குறா? என்னத்த? இல்லடா. என்னங்க ராகவா, இல்லங்க ராகவா, என்னங்க ஆய் தவறி. என்னங்க ராகவா, தப்பான நேரத்துல தப்பான வார்த்தையை சொல்லிட்டத. இல்ல கார்த்தி, நான் இது சும்மா விளையாட்டுக்கு தாண்டா. வெரி பேட். ஆகாயத்துல மிதக்கலாம், ஆனா கால் தரையில இருக்கிறது தெரியணும்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தேவையில்லாததெல்லாம் பேசி மனசை கஷ்டப்படுத்திட்டுமேனு வருத்தத்துல இருக்கேன். இப்ப வந்து பாயசம் சூப்பர். உண்மைதானே சித்தி சொன்னீங்க. அவங்க உங்களை அப்படித்தானே நடத்துறாங்க. சொன்னா கேட்கவா போறிய? சரி, அதை விடுங்க. என்ன சித்தி, வீராக்கா மேல இருந்த கோவம் மொத்தமா போயிடுச்சு போலயே. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேங்கிறதுக்காக வீரா ஒன்னும் எனக்கு எதிரி கிடையாது. புரிஞ்சுதா? நீ என்னமோ சொல்லுவியே, நீங்க தான் அவங்கள உங்க பொண்ணு மாதிரி நினைக்கிறீங்க, அவங்க உங்களை அவங்க அம்மா மாதிரி நினைக்கலன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப பார்த்தல்ல, அவளும் என்ன அவ அம்மா மாதிரி தான் நினைக்கிறா. கரெக்ட் தான். உங்க பேரை வச்சிருக்கிறது பெரிய விஷயம்தான். அதுக்காக அவங்க பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா என்ன? யார் தான் தப்பு பண்ணல? ஏ, நீ கூட தான் தப்பு பண்ற. என்கிட்ட மறைக்கிற, பொய் சொல்ற. அதுக்காக நான் என்ன உன்னை வெறுத்துட்டனா? இல்ல நீ தான் கெட்டவளாயிடுவியா? இவ எதை பத்தி பேசுறா? நம்ம பண்ற எல்லா தப்பும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? நிச்சி, என்ன பாக்குற? குடி குடி, பாயசத்தை குடி. ஆனா ஏதாவது சமைக்கவா? அதெல்லாம் ஒன்னும் சமைக்க வேணாம். அப்ப எதுவும் வேண்டாம்ல. படுத்துடலாம்.
ஏண்டா வலிமா கோலம்லாம் பெருசா போட்டிருக்க, அழகா இருக்கு. சித்தி தோரணம் நான் தான் ரெடி பண்ணேன். தோரணமும் நல்லா இருக்கு விஜி. சரி, முளைப்பாரி எங்க வச்சிருக்கீங்க? உள்ள இருக்கு. வலிமா நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு நீ இதை முடிச்சிரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். கண்மணி இதெல்லாம் செஞ்சிருக்கா. என் குடும்பம் எப்பவும் இதே மாதிரி நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். கண்மணி மனசை மாத்திட்ட.